Welcome. This video is sponsored by EduQuest. EduQuest offering online digital marketing courses with affordable prices. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. குழந்தையின் எடையை கூட்ட சிறந்த உணவுகள். திணை உப்புமா. தேவையான பொருட்கள்: திணை 100 கிராம், வெங்காயம் 1 நறுக்கியது, பச்சை மிளகாய் 1 சிறியது, இஞ்சி 5 கிராம் தோல் நீக்கி நறுக்கி வைத்து கொள்ளவும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, கேரட், பீன்ஸ், கோஸ், பட்டாணி, காலிஃப்ளவர் பொடியாக அறுத்து வைத்து கொள்ளவும். அது 1 கப். செய்முறை: ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய்ந்ததும் கடுகு, உளுந்து தாளிக்கவும். பிறகு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கி பொடியாக நறுக்கிய காய்கறிகளையும் சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு ஒன்றாக 4 என்கிற விதத்தில் தண்ணீர் சேர்த்து உப்பு சரிபார்த்து கொள்ளவும். சிறிது நேரம் கொதித்த பிறகு திணையை வேறொரு கடாயில் நன்கு வாசனை வரும் வரை 10 முதல் 15 நிமிடங்களுக்கு வெண்மையாக பொரியும் வரை வறுத்து கொள்ளவும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததும் திணையை சேர்த்து அடுப்பு அனலை மிதமாக குறைத்து மூடி போட்டு 10 முதல் 15 நிமிடங்களுக்கு வேக வைக்கவும். நடுவில் ஒரு முறை திறந்து கிளறி விடவும். 15 நிமிடம் கழித்து திறந்து பார்க்க உப்புமா நன்றாக வெந்து மலர்ந்திருக்கும். இறக்கும்போது கொத்தமல்லி தழையை தூவி சூடாக பரிமாறவும். வைத்திய குறிப்பு: கால்சியம் சத்து, இரும்பு சத்து மற்றும் புரத சத்து நிரம்பிய சிறுதானியம் திணை. அதனால் இந்த திணை உப்புமா வளரும் குழந்தைகளுக்கு சக்தியையும் உடல் எடையையும் கூட்ட ஒரு அற்புத உணவாகிறது. மற்றொரு உணவை பார்க்கலாம். மில்லட் மால்ட். தேவையான பொருட்கள்: வரகு, சாமை, திணை, குதிரவள்ளி, கேழ்விறகு, சோளம், கம்பு, கொள்ளு, பாசிப்பயிறு, கருப்பரிசி, சிகப்பரிசி, கார் அரிசி தலா 1 ஸ்பூன், பார்லி 1 ஸ்பூன், வறுத்த ரவையாக பொடித்ததும், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், முந்திரி 5, பாதாம் 5, சுக்கு 5 கிராம் தோல் நீக்கியது, ஏலக்காய் 2, கிராம்பு 2. செய்யும் முறை: மேற்கூறிய பொருட்களை 8 மணி நேரத்திற்கு தனித்தனியாக தண்ணீரில் ஊற வைத்து பிறகு வடிகட்டி மூடி வைத்து 8 மணி கழிந்ததும் பார்த்தால் முளைக்கட்டி இருக்கும். இப்படி முளைக்கட்டிய தானியத்தை வெயிலில் உலர்த்தி காய்ந்த பிறகு தனித்தனியாக சட்டியில் போட்டு நன்கு வாசனை வரும் வரை வறுத்து பிறகு பார்லி ரவையோடு சேர்த்து மெஷினில் கொடுத்து நன்கு அரைத்து பொடியாக்கி வைத்து கொள்ளவும். தேவையான போது 200 மில்லி வெந்நீரில் 1 ஸ்பூன் பொடி, அரை டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்து நன்கு கலந்து பரிமாறவும். தேவையெனில் வெல்லத்துக்கு பதில் உப்பும் நீர்மோரும் கலந்து பரிமாறலாம். வைத்திய குறிப்பு: இது ஒரு ஆரோக்கிய பானம், பசி தாங்கக்கூடியது. அனைத்து சிறுதானியங்களில் சத்துக்களையும் ஒன்றே இணைந்து பெற்று கொள்ளலாம்.